ரட்சித்து மீட்க குழந்தையாக பிறந்து 33.5 ஆண்டுகள் பூமியிலே போதனைகளையும் அற்புதங்களையும் செய்து பின்பு தேவ சித்தத்தின்படி சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொண்டு அதில் மரித்து உயிர்த்தெழுந்த இப்பிரபஞ்சத்தின் ஜீவனுள்ள இரட்சகராய் இன்றும் நம்மோடு இருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்நாளிலும் சிலுவையில் பாடுபட்டதை நினைவு கூர்ந்து வருகிறோம். அதிலும் அவர் பேசின 7 வார்த்தைகள் தன் முழு வாழ்க்கையையும் உள்ளடக்கியதாக அமைந்துள்ளது. இவற்றில் முதலாம் வார்த்தையை குறித்து தியானிக்க தேவன் கிருபை தருவாராக. ஜெபிப்போம். நம்மீறுதலுக்காய் சுக்காயங்கள் பட்டார், நம் அக்கிரமங்கட்காய் நொறுக்கப்பட்டார். நம்மீறுதலுக்காய் சுக்காயங்கள் பட்டார், நம் அக்கிரமங்கட்காய் நொறுக்கப்பட்டார். நமக்காகவே அவர் அடிக்கப்பட்டார், நம்மை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். நமக்காகவே அவர் அடிக்கப்பட்டார், நம்மை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். நம்மை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீர் பேசின முதல் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இவ்வார்த்தையின் மைய கருத்தை நீர் எங்களுக்கு அருளும். இவ்வார்த்தையை குறித்து தியானிக்கிற நான் தூண்டுகோலாய் இந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல அமையட்டும். சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறின அனைத்து வார்த்தைகளுமே அவரது வாழ்க்கை மற்றும் போதனைகளின் சாராம்சமே. ஒரு கண்ணாடியானது எப்படி உருவத்தை பிரதிபலிக்கிறதோ அதுபோல சிலுவையில் திருவார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் முழு வாழ்க்கையையும் பிரதிபலிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இவ்வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நமக்கு யாரையும் நியாயம் தீர்ப்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பாருங்கள், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்றவர்கள் செய்கிற தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கிற எல்லா அதிகாரத்தை பெற்றிருந்தும் தனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களையும் தனக்கு விரோதமாய் தவறு செய்கிறவர்களையும் அவர் தண்டனை கொடுக்காமல் அவர்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறதை இவ்வசனத்தின் மூலம் நாம் அறிய முடிகிறது. ஆண்டவர் சொன்ன இந்த முதல் வார்த்தையின் நோக்கம் என்னவென்று ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மானுட உலகத்தின் மேல் ஆண்டவர் வைத்த பேரன்புதான். இந்த அன்புதான் முக்கியமான காரணம் என்று கருதப்படுகிறது. அன்புக்குரியரே, வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கலாம். மார்க் 12ஆம் அதிகாரம் 30-31. யாராவது ஒருவர் வாசியுங்கள். இந்த வசனங்களை பார்த்தோம் என்று சொன்னால், வேத பாரகர் ஒருவர் இயேசுவினிடத்தில் கேட்கிறார், கற்பனைகளிலே பிரதான கற்பனை எதுவென்று. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனிடத்தில் அன்பு செய்ய வேண்டும் என்று. முதலாவது கற்பனையாக இயேசு சொல்லுகிறார், தேவனிடத்தில் அன்பு செய்ய வேண்டும் என்று. இரண்டாவதாக
பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்று. ஷார்ட்டா சுருக்கமா சொல்லணும்னா அன்பு செய்ய வேண்டும். அன்பு தான் பிரதான கற்பனையாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே முதன்மையான தலை சிறந்த கற்பனை கட்டளை அன்புதான். இவ்வன்பிற்கு விரோதமாக மனித ஜீவியத்தை கெடுக்கின்ற பாவங்கள், குற்றங்கள், மீறுதல்கள் உண்டு. இம்மூன்றுக்கும் மூல காரணமாக அன்பிற்கு எதிரியாக இருக்கும் மனக்கசப்பு, மனத்தாங்கல், வெறுப்புதான். பிறரை நேசிக்க முடியாமலும் அன்பு கூற முடியாமலும் நம்மை தடுக்கின்றது இந்த வெறுப்புதான். வெளிப்படையாக செய்யக்கூடிய காரியங்கள் கொலை செய்தல், விபச்சாரம் செய்தல், திருடுதல், பொய் பேசுதல், லஞ்சம் வாங்குதல், மது அருந்துதல் என எந்த பாவம் செய்தாலும் செய்யும்பொழுது நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். செய்த பிறகோ மனசில் ஒரு உறுத்தல் வரும். ஏண்டா செஞ்சோம், செஞ்சிருக்க கூடாது என்ற எண்ணம் நம்ம அனைவருக்குள்ளுமே தோன்றும். எத்தனையோ கொடூரமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் கூட கடைசியா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, திருந்தணும்னு சொல்லுவார்கள். என்ன பாவம் செய்தாலும் மனதில் ஒரு உறுத்தல் வரும். ஆனால் வெறுப்பு மட்டும் ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மா இல்லைங்க, உறவினர்கள் இல்லைங்க, நண்பர்கள் இல்லை, பாஸ்டரே வந்து கவுன்சிலிங் கொடுத்தாலும் அதை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க, அதை பற்றி மட்டும் பேசாதீங்க, அவங்கள பற்றி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு சுத்தமாக ஒத்து வராது, நான் ஏன் அவங்கள மன்னிக்கணும், நான் ஏன் அவங்களுக்கு விட்டு கொடுக்கணுன்ற கேள்விகள் தான் அவர்களிடத்தில் எழும்பும். இந்த வெறுப்பை தாங்க தலை சிறந்த பாவமாக தேவன் கருதுகிறார். அன்பிற்கு எதிர்ச்சொல்லாக பிறரை, மனிதனை பிரிக்கின்ற பாவம் வெறுப்பு தான். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 9:13, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்றார். அதை மத்தேயு 5:7, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, forgiveness is the highest point of prayer. அதாவது கிறிஸ்து ஜெபத்தினுடைய உச்சக்கட்டம் பிறரை மன்னிப்பதுதான். பிறரை மன்னிப்பதுதான் ஜெபத்தினுடைய உச்சக்கட்டம் என்று தேவன் நமக்கு கற்று சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையில கூட, நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்ம ஞாயிற்றுக்கிழமையில ரெகுலரா சர்ச்சுக்கு வரோம், பிரசங்கம் கேட்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஏன் உபவாசம் இருக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், ஏன் அதை விட தியானம் கூட சில பேர் கொடுக்கிறோம். ஆனால் குடும்பத்திலோ, உறவின் முறையிலோ, சமுதாயத்திலோ நமக்கு மன்னிப்பு, மனத்தாங்கல், மனக்கசப்பு இருக்கும். பல வருடம் சிலரிடம் பேசாமல் கூட இருந்திருப்போம். அதை பற்றிய குற்ற உணர்வு கொஞ்சம் கூட நம்மிடத்தில் இருக்காது. வேதத்தில் சொல்லுகிறது, மத்தேயு 6:14-15 வாசிக்க கேட்போம். மத்தேயு 6:14. என்ன ஒரு கிளியரான கான்ட்ராக்ட் பாருங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் ஆணித்தரமான போதனை என்னவென்றால், உனக்கு மன்னிப்பு வேண்டுமா, அப்பொழுது நீ பிறரை மன்னிக்க வேண்டும், பிறரை மன்னித்தால்தான் உன்னை மன்னிக்கப்படும். இதை தாங்க அழுத்தமாகவும் கண்டிப்புடனும் வலியுறுத்துகிறாரு. மத்தேயு 18:20-21 எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். 7 முறை மட்டுமல்ல, 70 முறை பேதுருக்கு மன்னிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறார். இரு கடன்காரன்களின் ஊமை மூலமாக மன்னிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்தவ ஜெபத்திலும் பிறர் குற்றங்களை மன்னிக்கிறது போல என் பாவ குற்றங்களை மன்னியும் என்று கற்றுக் கொடுக்கிறார். இப்படி மன்னிப்பின் பல முக்கியத்துவத்தை காட்டி ஆண்டவர் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார். இந்த உலக வரலாற்றில் ஏதாவது ஒரு சமய தலைவர் உங்களிடத்தில் வந்து, நான் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்க முடியாதுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர அதை சொல்லியிருக்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், காட்டி கொடுத்தவனையும் மறுதளித்து போகிறவனையும் உட்கார வைத்து கால்களை கழுவி அந்த அன்பு முத்தங்களை பாருங்க. அது சாதாரணமான அன்பு இல்லைங்க. இந்த பாடலை உணர்த்தக்கூடிய இந்த பகுதியை உணர்த்தக்கூடிய ஒரு பாடல். மறுதளித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த சிநேகம், மறுதளித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த சிநேகம்,
காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த சிநேகம். காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த சிநேகம். அது மேலான சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம். அது மேலான சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம். பாருங்க, இது சாதாரணமான அன்பு இல்லைங்க. கன்னத்துல அறைந்தவனையும் காரி துப்பனைவனையும் பார்த்து, அப்பா பிதாவே, இவர்கள் தெரியாமல் செய்தார்கள், இவர்களை மன்னியுங்கள் என்று பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். வெறும் வார்த்தைகளால மட்டும் இல்லைங்க, வாழ்வியலாகவுமே நம்ம ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு வாழ்ந்து காமிச்சிருக்கிறாரு நமக்கு. அன்புக்குரியோரே, forgiveness is an emotional cancer. அதாவது மன்னிப்பு கொடுக்காமை என்பது ஒரு உணர்வு பூர்வமான புற்றுநோய் என்று பல மருத்துவ நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மனிதனை மெல்ல மெல்ல அரித்து கொன்று விடுமாம். ஒரு மனிதன் உடல் நலம் மனநலம் காக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பு மிக அவசியம் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு மேலாக மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், மற்றவரை மன்னிக்கும் பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளையாக மாற முடிகிறது. நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்தும் பாடலின் 2 வரிகளை பாடி செய்தியை முடித்து விடுகிறேன். இதய நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா, குருதி அருந்தி திருந்த மாட்டாயா, என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா, நீ என்னை போல வாழ மாட்டாயா, நீ என்னை போல வாழ மாட்டாயா. கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன். வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன், வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த பாடல் வழியாக தேவன் நமக்கு உணர்த்தியிருக்கிறார். கர்த்தர் தாமே